மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகாருக்கு இந்த ஆலோசனையை நம்மளுடைய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது இந்த ஆலோசனை அந்த நேரத்துக்கு பொருத்தமில்லாத ஆலோசனை தான். நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது ஆகாருக்கு இந்த ஆலோசனை சொத்துறோம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆலோசனை தான். திரும்பி நான் எப்படி போவேன், திரும்பி நான் எப்படி அவங்க முகத்தில் முழிப்பேன், திரும்பி நான் எப்படி அவங்க முன்னாடி போய் நிற்பேன், திரும்பி நான் எப்படி போய் அங்கே நின்று வேலை செய்வேன், திரும்பி நான் எப்படி போய் அந்த குடும்பத்தில் வாழுவேன், திரும்பி நான் எப்படி அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். ஆண்டவரே முடியாத ஆண்டவரே. ஆலோசனை கஷ்டமாக இருக்குது, ஆலோசனை கஷ்டமாக இருக்குது. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, இப்பேற்பட்ட தனிமையின் சூழ்நிலைகள் வரும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, நான் சுயமாக முடிவெடுத்தேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல வனாந்திரத்தை பார்க்க வேண்டி வந்துடும். நீரூற்றுகள் என்னுடைய கண்களுக்கு தெரியாது. எப்போ கர்த்தருடைய ஆலோசனைப்படி கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறனோ என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆனால் என்ன செய்யணும்னா, சோத்திரம் சொல்லும் கர்த்தாவே, அடியே என்னுடைய விருப்பத்தை சொல்லும் ஆண்டவரே, இல்லை உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க ஆண்டவரே. அவர் நமக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 32:8 வாசிங்களேன். உண்மையில கண்ணை வைத்து, இது எல்லாருக்கும் இதை ஆரம்பிச்சு விட்டா முடிச்சிருவோம். அந்த வசனத்தை மனப்படமா தெரியும். யாராவது இதை தொடங்கி விட்டா என்ன செஞ்சிடும், முடிச்சிருவோம். நான் உனக்கு போதித்து முடிச்சிருவோம். இந்த வசனம் நமக்கு எங்க இருக்கு, அறிவில் இருக்கு. இந்த வசனம் நம்முடைய அறிவில் இருக்கு. இந்த வசனத்தை நமக்கு தெரியுது, இந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், மனசுல வச்சிருக்கிறோம். நல்லது. நிறைய இடத்துல இந்த வார்த்தை சொல்லி ஜெபமும் பண்றோம், நல்லது. ஆனால் அவர் போதித்து என்னை நடத்த ஆயத்தமா இருக்கிறார். அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி 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 என்னுடைய கரம் பிடித்து நடத்தி செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆலோசனை கொடுத்து போதித்து என்னை கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நான் அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிற மனுஷனா. ஹல்லேலூயா.